கோவை பாராளுமன்றத்திலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கே. அண்ணாமலை அவர்களுக்கு 4,50,153 வாக்குகளை வைத்து மிக பெருவாரியான ஆதரவை நல்கிய கோவை வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும், அதேபோல் கடந்த 6ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாநில சிறப்பு செயற்குழுவிலே நிறைவேற்றப்பட்ட தமிழகத்தினுடைய நலன் கருதி நிறைவேற்றப்பட்ட 7 தீர்மானங்களை ஆதரித்தும் வலியுறுத்தியும் மக்களிடத்திலே விழிப்புணர்வு பிரச்சாரமானது கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே இன்றைய தினம் நமது கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வடவரலி மண்டலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு நல்கிய மண்டலினுடைய தலைவர் சகோதரர் பாலதண்டவாணி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கும், பொருளாளர்கள் அவர்களுக்கும், மண்டலுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் சகோதரர் கண்ணன் தேவராஜ் அவர்களுக்கும், இணை அமைப்பாளர் சகோதரி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கலைவாணி அவர்களுக்கும், சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு நண்பர் எஸ்.ஆர். ராம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய மருத்துவப் பிரிவு செயலாளர் சகோதரர் பாபுஜி அவர்களுக்கும், கலை கலாச்சார பிரிவினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் உமேஷ் பாபுஜி அவர்களுக்கும், ஊடகப்பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரி சௌமிய ராணி அவர்களுக்கும், சமூக வலைதள பிரிவினுடைய துணைத் தலைவர் சகோதரி கௌரி அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் மண்டல தலைவர் நண்பர் வேல்முருகன் அவர்களுக்கும், இளைஞரணியுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், திரைத்தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றவங்க நன்றி தெரிவிப்பாங்க. வெற்றி பெறக்கூடிய தருவாயில் இருந்து தோல்வியுற்றாலும் கூட நம்மை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தும், வாக்களிக்காத மக்களுடன் கூட இருந்து உங்களுக்கு வேண்டும் என்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று ஒரு உத்தரவாதம் கொடுப்பதற்காகவும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியானது நன்றி தெரிவித்து தெருமுனை பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோவையிலே 6 சட்டமன்றம் இருந்தாலும் நமது வடக்கு சட்டமன்றத்திலே மிக அதிகமான ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றுமே உண்டு. இந்த தேர்தலில் அதை நிரூபித்துள்ளார்கள். அதிகமான வாக்கு அளித்து 2வது இடம் கொடுத்துள்ளார்கள். அதற்காக இந்த தொகுதியிலிருந்து இன்றைய தினம் பிரச்சாரத்தை துவங்குகிறோம். அதுவும் குறிப்பாக வடவரலிலே அதிகமான வாக்குகள் அளித்துள்ளார்கள். வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 1500 வாக்குகள் அதிகமாக பெற்று முதலிடத்தை அளித்துள்ள இந்த வடவரலி மண்டல பகுதி. அதற்கு உறுதியாக இந்த அத்துணை நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறதுனால தனித்தனிய பேர் சொல்லல, சும்மா பாரமாட்டிக்கு சில பேர் மட்டும் சொல்லிங்க. அந்த மாவட்ட தலைவர்கள் முக்கியமானவங்க பேர் மட்டும், அதோட முக்கியமானவங்க பேர் தான் சொல்றது. நான் இது போன்ற எண்ணற்ற நபர்கள், அதுபோன்ற தன்னார்வலர்கள் நம்முடைய பகுதியில் அதிகமா இந்த நாட்டிற்காக, நம்முடைய தலைவருக்காக, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்காக தேர்தலை பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் இந்த நேரத்திலே. அதே போல நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 3வது முறை பிரதமராக தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தீர்மானத்தில் நம்பர் 1. அடுத்ததாக சமீபத்திலே கள்ளக்குறிச்சியிலே விசசாராயத்திலே 60க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரில் இழந்துள்ளார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும், அந்த படுபாதக செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க கோரியும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதையும் இங்கே விலக்கி கூறுகிறார்கள்.
அதே போல நதி நீர் உரிமை இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா காவிரியினுடைய ஆறு பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதற்கு ஒழுங்கு ஆணையமானது அமைக்கப்பட்டு தமிழகத்திற்கு வர வேண்டிய நீரை பெற்றுத் தர வேண்டும் என்று மிகப்பெரிய